Hi friends, இந்த வீடியோல ஐஸ்கிரீம் கப் யூஸ் பண்ணி ஈஸியா ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்புக்கு மேல இருக்க ரெண்டு அட்டையை எடுத்துக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரெண்டையும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இதுல வந்து சின்னதா ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க போட்டாச்சு. இது வந்து பென்சில் யூஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை வந்து இந்த அட்டையில போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட்டையில போட்டதுக்கு அப்புறமா அதுக்குரிய ஐஸ்கிரீம் கப் எடுத்துக்கோங்க. அந்த அட்டையை வந்து மேலே வச்சு அதே மாதிரி அந்த கப்லையும் ரெண்டு ஓட்டையை மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கப்லையும் மார்க் பண்ணி இந்த ரெண்டு கப்லையுமே இதே மாதிரி ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க. இதுவுமே நம்ம பென்சில் யூஸ் பண்ணியே ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ரெண்டு கப்லையுமே ஓட்டை போட்டாச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு ரெட்டையா மடக்கி நூலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நூலை கட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கப் எடுத்து அதுல ஒரு ஓட்டை வழியா விட்டு அதே நூலை இன்னொரு ஓட்டை வழியா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நூலை எடுக்கும்போது கஷ்டமா இருந்தா வீடியோல காட்டுற மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி நூலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நூலோட ரெண்டு எண்டையும் அடுத்து இந்த அட்டையில விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அட்டையை கோர்த்ததுக்கு அப்புறமா அந்த நூலோட ரெண்டு எண்டையும் இன்னொரு ஐஸ்கிரீம் கப்பில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த ரெண்டு நூலும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஐஸ்கிரீம் கப்புக்கு வெளியில் கூடி அதை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கோர்க்கிறது உங்களுக்கு புரியலனாலும் ஃபுல்லும் கோர்த்து முடிச்ச பிறகு காட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து வெளியில் கூடி முடிச்சு போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்டை அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த முடிச்சு வந்து ஒரு 2-3 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நூலை கூட சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த கிராஃப்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை வந்து கண்டிப்பாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் மிட்டாயில் வந்து இந்த மாதிரி நூல் கட்டி விற்பாங்க. அதை வந்து மாடலாக வச்சு தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டு வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.